ஸ்வேதா குட்டி. ஸ்வேதா, நான் ஒருத்தி ஊட்டின கதவை தட்டிக்கிட்டு இருக்கேன். பரவாயில்லையே, என் புள்ள தேறிட்டா போலையே. வெறும் 4 துணி தான் போட்டு வச்சிருக்கா. போன வாரம் ஒரு மூட்டை துணி போட்டு வச்சிருந்தா. அதுக்கு இது பரவாயில்ல. லேப்டாப் திறந்துருக்கு. அப்போ இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமாக தான் இருக்கும். எங்கே காணுமே? இங்கே தானே போட்டு வச்சிருப்பா. முக்கியமானது அண்டர் கிரவுண்டில் கண்டுபிடிச்சிட்டேன். இது லிப்ஸ்டிக்கு புது ஃப்ளேவர்லாம் வாங்கி வச்சிருக்கா. ஸ்வேதா, ஹாப்பி பர்த்டே. அம்மாக்கு நல்லா இருக்கா? இன்னைக்கு பர்த்டேக்கு ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போறியா? அவுட்டிங் இல்ல, ஆபீஸ் மீட்டிங். ஆபீஸ் மீட்டிங்கா? ஐயோ, நல்ல பொண்ணு. எதுவுமே முன்னாடி சொல்றது இல்ல. திடீர்னு பண்ணுனா 7 கையா வச்சிருக்கேன். இது வேற அவசரம் புரியாம ஏன்டா படுத்துறீங்க? ஹலோ, அண்ணாச்சி 2 பால் பாக்கெட்டு. ஆமாம், 4 முட்டை, 1 கோதுமை பிரெட்டு. ஆமாம், ஜாவித்திட்ட கொடுத்து விட்டுறீங்களா? என் பொண்ணு அவசரமாக வேலைக்கு போகணும். சரி அண்ணாச்சி. மா, இந்த ரெடிடி. எவ்வளோ நேரமா? ஆபீஸ்க்கு வர டைம் ஆகுது. கிளம்புறப்ப கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. பொங்கல், முருங்கைக்கீரை சாம்பார், மெதுவடை தான் மிஸ்ஸிங். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? ஐயோ, எனக்கு இதை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. நான் கிளம்புறேன். ஏய் நில்லடி, இந்த வர இருடி. ஐயோ, முருங்கைக்கீரை சாம்பார் பொங்கல் நீயே சாப்பிடல. போயிராதடி, வந்துட்டே. ஏய் இருடி, உனக்கு பிடிக்கும் தான் செஞ்சேன். கொஞ்சம் சாப்பிட்டு போ. இந்தா. ஐயோ அம்மா, உனக்கு தெரியும் நான் டயட்ல இருக்கேன்னு. இந்த ஸ்வீட்லாம் ஏமா என் கண்ணு முன்னாடி கொண்டு வர? இருடி, சாப்பிடுமா. ஆமா, என் பைக் சாவி இங்க இருந்தது எங்க? ஒரு ரூம்ல தான் எங்கேயாவது கடாசி இருப்ப. நீ இப்படி சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் கரெக்டா அங்கேயே மாட்டி வச்சிருந்தேன். ஐயா, ரொம்ப தேடாளே, கொண்டு போட்டுருவோம். ஏப, ரொம்ப தேடாத. உன் ஜாவி எடுத்துட்டு போயிருக்கான். 2 நிமிஷம், இப்ப வண்டி எடுத்துட்டு வந்துருவான். அம்மா, அவன் பில்டிங் கேர்டேக்கர்னா அந்த வேலையை மட்டும் பார்க்க சொல்லு. நீ எதுக்கு சொந்த வேலைக்கெல்லாம் அனுப்புற? ரெண்டு காலையும் தட்டி எவ்வளவு அழகா வண்டியை தள்ளிட்டு வரான் பாத்தியா? அவன் பெட்ரோல காலி பண்ணிட்டு வந்திருக்காமா. இப்ப எப்படி போறது ஆபீஸ்க்கு? ஹாப்பி பர்த்டே. போட்டாங். சரி விடு, அவ பிறந்த நாள் அதுவுமா உன்னை திட்டாம போறாளே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க. ஆண்டி, ஸ்வீட் சாப்பிட்டா வெயிட் போடுன்னு அக்கா சொல்லிருக்கு. போடுற வெயிட் லட்டு சாப்பிட்டு போட்டானே, லாலிபாப் சாப்பிட்டு போட்டானே, எல்லாம் ஒண்ணு தானப்பா. Good job, Shweta. Presentation was very nice. Thank you, ma'am. Okay, இன்னைக்கு lunch என்ன plan? No plans as of now, ma'am. As usual, Swiggy தான். Okay. Why didn't you join me for lunch? இன்னைக்கு நான் ஸ்பெஷலாக சமைச்சிருக்கேன். குயிக்காக போயிட்டு வந்துடலாம். Sure, ma'am. Yes. And one more thing, போகிற வழியில் அம்மாவுக்கு ஒரு கம்மல் வாங்கணும். வாங்கிட்டு போயிடலாமா? Definitely, ma'am. Yes. Nice selection, ma'am. அம்மாக்கு பிடிச்ச மாதிரியே கிடைச்சிருக்கு. ஆண்டி, நீ சொன்னேன்னு சாயங்காலம் கோயிலில் அக்கா பேரில் அபிஷேகம் பண்ண ரசீது வாங்கிட்டு வந்துட்டேன். அக்கா வந்துரும்ல. நடக்கணும்னு தான் ஆசை. எங்க நடக்குது? எல்லா இடத்துக்கும் தனியாக தான் போக வேண்டியிருக்கு. சில நேரம் ஆஸ்பத்திரிக்கு போவேன். அங்கே எல்லா பேஷண்ட் கூடயும் அவங்க வீட்டிலேருந்து யாராவது வந்திருப்பாங்க. நான் மட்டும் தனியாக உட்காந்துருப்பேன்.
நம்ம கூடயும் யாராவது வந்தா நல்லா இருக்குமேன்னு எனக்கு தோணும். டாக்டர் அம்மா கூட ஏம்மா தனியா வாரீங்க, யாரையாவது கூட்டிட்டு வரலாமேன்னு கேட்கும். இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். எனக்கு ஒரு ஆசை இருக்குடா. சுயதா தினமும் ஒரு 10 நிமிஷம் என்கிட்ட மனசு விட்டு பேசினா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வா போலாம். மேம் சூப்பரா இருக்கு. ஸ்வேதா கொஞ்சம் கேசரி. மேம் நான் ஸ்வீட் சாப்பிட்றது இல்லை, டயட்ல இருக்கேன் மேம். இன்னைக்கு எனக்காக ஒரு நாள் பிரேக் பண்ண தப்பில்லை. சாப்பிடு. ஓகே ஃபைன். இப்போ டயட்ல இருந்து என்ன பண்ண போற? இன்னைக்கு ஒரு நாள் தான் மேம். சாப்பிட்டு சாப்பிட்டு. மேம் அம்மா இப்போ இல்லை, இன்னைக்கு தான் உங்களோட முதல் திவசம். சாப்பிடு. அவங்க உயிரோடு இருக்கும்போது எத்தனையோ தடவை அவங்களோட உடஞ்ச கம்மலை கொடுத்துட்டு புது கம்மல் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்போ வேலைன்னு இருந்துட்டேன். அப்போ எனக்கு டைம் இல்லை, இப்போ அவங்களுக்கு டைம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் உயிரோட வந்துட மாட்டாங்களா? இந்த கம்மலை அவங்களுக்கு போட்டு அழகு பார்க்க மாட்டேனான்னு மனசு துடிக்குது. I really miss her. கொஞ்சம் சாப்பிட்டு போ. ஐயோ அம்மா, உனக்கு தெரியும் நான் டயட்ல இருக்கேன்னு. இந்த ஸ்வீட்லாம் ஏமா என் கண் முன்னாடி கொண்டு வர? விடேம்மா. ஏய் சொல்லுடி. நான் ஸ்வேதா, அதான் கோயிலுக்கு எப்படிம்மா போற? அது நம்ம வீட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல தானே இருக்கு. அப்படியே ஒரு வாக்குல போயிட வேண்டியதுதான். அதான் நானும் வரேன், நம்ம சேர்ந்தே போலாமா? சரிடி வா. நான் ஒரு 1/2 an hourல வந்துடுவேன், நம்ம சேர்ந்து போலாம். சரிடி. மா மா அம்முக்குட்டி அழுகுறியாடி? உனக்கு என் மேல கோவம் இல்லையம்மா? உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன், நிறைய ஹர்ட் பண்ணியிருக்கேன். சாரிம்மா, கோச்சுக்காத என் மேல. அதுக்கு அழுகுற? போய் அதெல்லாம் அம்மா ஒன்றும் மனசுல வச்சுக்கல. நாம இருந்து பெத்த பிள்ளடி. எனக்கு எல்லாமே நீதான். உசுரடி நீ. இங்க பாரு, முதல்ல கண்ணத்தோட வீட்டுக்கு வந்த மண்டையில கொட்டுவ. சரி, காலையில கேசரி பண்ணியே, அது ஃப்ரிட்ஜில் இருக்கா இல்லை அந்த குண்டை சாப்பிட்டானா? அது எப்படி கொடுப்பேன்? அது எல்லாத்தையும் கிண்ணத்துல போட்டு பிரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கேன், அப்புறமா சாப்பிடலான்னு. நீதான் எப்போ டயட்ல இருக்க நீ இதெல்லாம் சாப்பிடுவியா?
போடுற வெயிட்டு லட்டு சாப்பிட்டு போட்டா என்ன, கேசரி சாப்பிட்டு போட்டா என்ன? சரிடி வா.